உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். சத்தம் போடாதீங்க, அமைதியா இருங்க. எல்லாம் நம்ம தலை எழுத்து. ஐ நோ, அங்க இருந்து எப்படியோ தப்பிச்சிட்டோம். ஆனா இங்க வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். இதுக்கு மேல எனக்கு தான் அடிபட்டிருக்கு. ஆனா அங்க குண்டடி சத்தமும் கேட்டுச்சு. யார சுட்டிருப்பாங்க? என்னது? ஐ மீன், வேற யாராவது கத்துற சத்தம் உங்க யாருக்காவது கேக்குதா? கேட்கலையே. அப்பதான் இந்த ஆண்டி கத்துனாங்க. அதான் ஒண்ணுமே கேட்கல. யாராவது கத்தியும் இருக்கலாம். அதான் இவ்ளோ பிரச்சனை நடக்குதுல, எல்லாம் அந்த லக்ஷ்மியாலதான். அவதான் இது எல்லாத்துக்கும் காரணம். அவ எதுக்கு ஹோட்டல் போனா இதெல்லாம் நடக்கணும் சொல்லுங்க? எக்ஸாக்ட்லி. முதல்ல அவ நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்திருக்கவே கூடாது. அதோட அவ என்ன பண்ணாலும் நமக்கு ஏதாவது ஆகுது. உயிரோட இருக்கிறாளோ கொல்றாளோ நமக்கு என்ன வந்தது? ஆனா நாம மாட்டிக்கிட்டோமே கரிஷ்மா. அந்த இடியட் லக்ஷ்மியால தான் மாட்டணும். ஐ ஸ்வேர், நிஜமாதான் நம்ம வாழ்க்கையில ஒரு கெட்ட சகுனமா தான் வந்து சேர்ந்திருக்கா. மல்லிஷ்காவும் அவ டேடும் அங்க சேஃபா இருந்தா நல்லது. டோன்ட் வரி. எனக்கு தெரிஞ்ச அங்க எல்லாரும் நல்லா தான் இருக்கணும். யாரோ வராங்க. அட கடவுளே, யார் இவங்களை சுட்டிருப்பாங்க? கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாதவங்க. இவங்களுக்கு இதயமே இல்ல போல இருக்கு. இதயம் இருந்திருந்தா தீவிரவாதியா மாறி இருக்க மாட்டாங்க. இவங்களோட ரத்தத்துல மனிதாபிமானம்ன்ற விஷயமே இல்லாம போயிடுச்சு. யாருக்குமே நல்லது நடக்க போறதில்ல. நீ வேணா பாரு, எல்லாரும் சாகத்தான் போறாங்க. பிள்ளையாரப்பா, எல்லாரையும் நீங்க தான் காப்பாத்தணும். சார், நாங்க எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. உங்க ஆர்டருக்காக தான் வெயிட் பண்றோம். உள்ள போக கூடாது சார். ஏன் சார்? நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். வேண்டாம், ஹாஸ்டேஜஸ் உடைய வாழ்க்கையை ரிஸ்க்ல போட முடியாது. உள்ள சிவிலியன்ஸ் மட்டும் இல்ல, ஜட்ஜஸும் இருக்காங்க, ஞாபகம் இருக்கட்டும். இப்பதான் மினிஸ்டரும் போன் பண்ணாரு. ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் கவர்மெண்டோட பேரு கெட்டு போயிடும்னு சொல்றாரு. கூடவே போலீஸ் டிபார்ட்மெண்டோட பேரும் கெட்டு போயிடுங்கிறாரு. சார் ப்ளீஸ் என்ன நம்புங்க, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. நாங்க சேஃப் பிளான் தான் போட்டிருக்கோம். ஐ செட் நோ மீன்ஸ் நோ. ஆனா ஏன் சார்? ஏன்னா அதுக்காக நமக்கு ஒரு ஸ்பெஷல் டீம் வேணும். இதெல்லாம் உன்னால முடியாது. நான் ஒரு ஸ்பெஷல் டீம் அனுப்பி வைக்கிறேன். இப்போதைக்கு நீ அங்கேயே இரு. ஓகே சார். இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும் சார்? எல்லாம் ரெடியா இருக்கு. நாங்க உள்ள போகட்டுமா? இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரமா? ஆனா சார், அந்த கொஞ்ச நேரத்துல ஏதாவது நடந்துருச்சுன்னா? இந்த கேஸை யார் ஹேண்டில் பண்றாங்க? யார் ஏசிபி? சார், நீங்க தான். அப்ப நான் டிசைட் பண்றேனே என்ன செய்யணும், எப்ப செய்யணும்னு. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். சாரி, ஐ மீன் உணர்ச்சி வசப்படுறது சரியா இருக்காது சார். ஆனா உள்ள போக கூடாதுன்னு கமிஷனர் சார் தானே சொன்னாரு. ஆனா உள்ள நம்மளால போக முடியாது. நம்ம கிட்ட நிறைய ஃபோர்ஸ் இருக்கு. அதை வச்சு நம்மளால வேற ஒண்ணு செய்ய முடியும். இங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ எல்லாரையும் கூப்பிடுங்க. அதோட எனக்கு ஒரு போன் கொடு. அதோட அந்த நம்பர் கோர்ட்டுக்குள்ள இருக்கிறவங்களோட தான் இருக்கணும். சரி சார். கான்ஸ்டபிள்ஸ், இங்க வாங்க. கான்ஸ்டபிள், எனக்கு ஒரு பேப்பர் பேனா கொடு. நீ மீடியாவை பின்னாடி போக சொல்லு. அமித், நீ போய் ஒரு எலியை புடிச்சு கொண்டா. எலி எதுக்கு சார்? தீவிரவாதிகளுக்கு போய் எலியா? உள்ள இருக்கிற எல்லாருமே அப்பாவி மக்களை கொல்றவங்க, கேவலமானவனுங்க. அமித், சீக்கிரமா ஒரு எலியை புடிச்சு கொண்டா. எஸ் சார். அப்புறம் நீ மீடியாவை பின்னாடி போக சொல்லு. சார், நான் உங்ககிட்ட பேப்பர் பேனா கேட்டேனே, எங்க? சார் ப்ளீஸ் சார். நீ என்ன விடுன்னு சொல்றல. பல்வேந்தர், பல்வேந்தர், என் கையை விடு. உன்னோட அசுத்த கையால என்ன தொடாத. என் கிட்ட இருந்து தள்ளியே இரு. என்ன விட்டுடு. சரி, விட்டாச்சு. விட்டுட்டு தொடவும் மாட்டேன். ஆனா சொல்றத மட்டும் கேளு. யார காப்பாத்த ஓடுறியோ, யார காப்பாத்தணும்னு உள்ள போகணும்னு நினைக்கிறியோ அவங்க எல்லாம் திருடு. வாயை மூடு. எதுவும் பேசாத. உன்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன், உன்ன மாதிரி ஒரு திருட்டு பையன் என்னோட குடும்பத்தை பத்தி உன் வாயால தப்பா பேசாத. புரியுதா? நான் கெட்டவன் தான். நான் கெட்டவன், கேவலமானவன் தான். அசிங்கமா பேசுறவன் உனக்கு நல்லா தெரியல. நான் எப்படிப்பட்டவனோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் தெரியல. ஆனா உன் குடும்பம் எல்லாம் வேஷக்காரங்க. எல்லாருமே போய் சொல்றாங்க. அதுவும் உன்னை பத்தி போய் சொல்றாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் முட்டாள்தனமா பண்ண முயற்சி பண்ணாத ரிஷி ஓபராய். உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது. அதுவும் லக்ஷ்மிய பத்தி சொல்லணும்னா அவ இங்க வந்துதான் ஆகணும். ஆனா எனக்கு உன்னை பத்தி நல்லா புரிஞ்சு போச்சு. உங்க அப்பாவை பத்தியும் புரிஞ்சு போச்சு. நீங்க பணக்காரவங்கன்னு புரிஞ்சு போச்சு. ஆனா நீங்க எல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கீங்க. நாங்க இங்க கொள்ளடிக்க வரல. அப்படி நாங்க வந்திருந்தோம்னா உன்னை நான் என் கண்ட்ரோல்ல வச்சிருப்பேன். உன்னை நான் டார்ச்சர் பண்ணிருப்பேன். இப்பதான் எனக்கு ஞாபகம் வருது. ஒருத்தனை நான் ஐஸ் கொண்டு வான்னு சொல்லி அனுப்புனல்ல, இன்னும் ஏன் அவன் வரல?
உனக்காக தான் ஐஸ கொண்டு வர சொன்னேன். உன் சூடான ரத்தத்தை தணிக்கணும் இல்லையா? இவங்களுக்கெல்லாம் எப்ப மணி அடிக்கணும் பாய்? அடிக்கலாம், சீக்கிரமே அடிக்கலாம். போன் எடுக்க போறீங்களா இல்ல இவங்களை தவிக்க விடலாமா? ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சொல்லு. நீ சொல்லு, என்ன சொன்னாலும் கேக்குறோம். முதல்ல உள்ள இருக்கிற ஹோஸ்டேஜஸ வெளியில அனுப்பு. சரி, இவங்க ஒவ்வொருத்தரா நான் வெளியே அனுப்பி வைக்கிறேன். ஆனா உயிரோட இல்ல. போனாமா? இல்ல, அதுக்கு அவசியமே இல்ல. உன் டிமாண்ட் என்னங்கறத சொல்லு. புத்திசாலி. உனக்கே தெரியும் நாங்க மக்களை சிறப்பிடிச்சு வச்சிருந்தா டிமாண்ட் வைப்போம் தெரியும்ல. இங்க பாரு, என்ன சொல்லணுமோ சீக்கிரம் சொல்லு. என்னை பத்தி நிறைய நீ கேள்விப்பட்டிருப்ப. நான் எப்படிப்பட்டவன்றதும் உனக்கு தெரிஞ்சிருக்கும். பல ஸ்கூல்களை எரிச்சிருக்கேன், குழந்தைங்களை சாகடிச்சிருக்கேன். அவங்கள காப்பாத்த வந்த பல பேர் அங்க இறந்து போயிருக்காங்க. இந்த தடவை அந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமா பண்ணாத, இல்லனா அதை விட பெரிய அடிபிங்க ஏற்படும். இங்க பாரு, அந்த மாதிரி எதுவும் பண்ணாத. எங்களுக்கு ஹோஸ்டேஜஸோட பாதுகாப்பு தான் முக்கியம். எனக்கும் அதான் முக்கியம். இவங்க பாதுகாப்பா இருக்கணும். அதெல்லாம் உன் கையில தான் இப்ப இருக்கு. இப்ப நீ என்ன பண்ண போறியோ அதை தான் நான் பண்ண போறேன். என்னாச்சு பாய்? ஏன் போனை கட் பண்ண? சொன்னல ஜாலியா இருக்கலாம். என்னாச்சு சார்? கட் பண்ணிட்டான் சார். ஒருவேளை அவனே கட் பண்ணிருப்பான். பொறுக்கி என்கிட்ட மைண்ட் கேம் விளையாடுறான். நான் தான் சொன்னல, உன்னோட அழுக்கு படிஞ்ச இந்த கையால என்ன தொடக்கூடாது. நீ என்னோட கணத்துல அறையில லட்சுமி. நீ உன்னையே அரைஞ்சிருக்க. அதை என்னைக்காவது ஒரு நாள் நீ புரிஞ்சுப்ப. ரிஷியும் அவனோட குடும்பத்துல உள்ளவங்களும் உன்னை ஏமாத்துவாங்க பாரு. அப்ப புரிஞ்சுப்ப நீ. அப்ப இந்த பல்வீந்தர் நினைப்ப நீ. சாப்பாட்டுல நீ விஷத்தை கலக்கலன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா பழிய உன் மேல போட்டாச்சு. யாருக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்ல. மலிஷ்கா உன்னை விரட்டணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. நீலமும் அதே தான் நினைச்சுக்கிட்டு இருக்கா. மலிஷ்காவோட அம்மா நீ எப்ப சாவன அவ காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா? அப்புறம் அந்த அத்தைக்காரி, அதான் ரிஷியோட அத்தை, அவ சாமியை வேண்டிக்கிறா. எப்படா இந்த வீட்டை விட்டு போவனா அவ வேண்டிக்கிட்டு இருக்கா. அப்பதான் மலிஷ்காவை கொண்டு வர முடியுமா? அப்புறம் நீ யாருக்காக உயிரை கொடுக்கறியா அந்த ரிஷி, அவனும் ரொம்ப பெரிய ஆளு. உன்ன மாதிரி பட்டிக்காட்டு பொண்ண அவன் ஒண்ணும் மனசார விரும்பல. எப்படா டிவோர்ஸ் கிடைக்கணும் அவனும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். போதும் பல்விந்தர், நீ பேசிக்கிட்டே போற, நானும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருக்கேன். ஆனா ரிஷிய பத்தி ஒரு வார்த்தை நீ பேசுன, உனக்கு நான் தண்டனையை கொடுப்பேன். புரியுதா? ரிஷி நல்லவ. அது உன்ன மாதிரி கேடு கெட்டவனுக்கெல்லாம் புரியவே புரியாது. எனக்கு என் ரிஷிய பத்தி நல்லா தெரியும். அவன் எனக்காக என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியும். அவனை பத்தி அடுத்தவன் சொல்லிதான் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. புரியுதா? மரியாதை இங்க இருந்து நான் சொல்றத கொஞ்சம் கேளு. என்ன தவிர வேற யாரும் உன்னை காப்பாத்த மாட்டாங்க. நான் சொல்றத மட்டும் கேளு. ஒரு நிமிஷம் நில்லு. என்கிட்ட எல்லா ஆதாரமும் இருக்கு. என் கூட நீ வந்தனா உன்னை காப்பாத்த, உன்னை கல்யாணம் பண்ணிக்குவேன். இல்லன்னா நீ தூக்குல தொங்குவே, இல்ல ஜெயில இருப்ப. நல்லா யோசிச்சு. எனக்கு தேவை இல்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தனி ஆள் இல்ல. என் புருஷன் கூட இருக்கான். என் கூட ரிஷி இருக்கான். ஆதாரம் இருக்கோ இல்லையோ அவ என்ன காப்பாத்துவா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.